வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த உலகத்துல ஒரு மனிதரை நம்ம உயிரை விட அதிகமா நம்பி இருப்போம். அவங்களுக்காக நம்முடைய நேரம், பணம், ஏன் நம்முடைய மொத்த வாழ்க்கையையும் கூட கொடுத்திருப்போம். ஆனா, அவங்க நம்மை மிகச் சாதாரணமாக ஏமாற்றிவிட்டு, துரோகம் செய்துவிட்டு போகும்போது, நெஞ்சில ஒரு கத்தி எடுத்து குத்துன மாதிரி ஒரு மாபெரும் வலி உண்டாகும். தொண்டையை ஏதோ ஒன்று அடைக்கும். அதுபோல இருக்கும். இரவு பகலா தூக்கம் வராது. பசி எடுக்காது. எனக்கு ஏன் இந்த நிலைமை நடந்துச்சு? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தோட நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஏமாற்றத்தோட வலியை எப்படி நம்முடைய மூளையில இருந்து, மனசுல இருந்து முழுமையா குணப்படுத்துவது? இதற்கான அசல் நரம்பியல் உண்மைகளை இந்த வீடியோவுல நாம ரொம்ப ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். நம்மில்ல பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, காதல் தோல்வியோ அல்லது ஒரு உயிர் நண்பன் செய்த துரோகமோ, அது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீலிங் மட்டும் தான். அது தானா ஆறிடும்னு நினைக்கிறோம். ஆனா, மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? விஞ்ஞானிகள் ஒரு சோதனையை செஞ்சாங்க. ஒரு மனிதனின் கையில் நிஜமாகவே நெருப்பு சுடும்போது, அவனுடைய மூளையின் எந்த பகுதி இந்த வலிக்கான சிக்னலை வெளிப்படுத்துமோ, அதே மனிதன் தனக்கு மிக நெருக்கமானவர் தன்னை ஏமாற்றி விட்டார் என்று நினைத்து அழும்போது, அவனுடைய மூளையின் அதே பகுதிதான் வினாடிக்கு வினாடி துடிக்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. இது அறிவியல் பூர்வமா பிசிக்கல் பெயின் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில எந்தெந்த வழிக்கு எந்தெந்த சிக்னல் ஓப்பன் ஆகுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும். நம்மளுடைய மூளையினுடைய சக்தி என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு மிகப்பெரிய அடி காயம் பட்டா எப்படி எந்த இடத்துல வலிக்குதோ, அதுபோல வலி ஒருத்தரை பிரியும் போதும், தன்னை ஏமாத்துனவங்க, துரோகம் செஞ்சவங்கள பார்க்கும்போதும், செஞ்சவங்களை பார்த்தா வரும் அப்படின்னு ஆழமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் உங்கள ஏமாத்திட்டு போகும்போது, உங்களுக்கு வர்ற அந்த மனவேதனை, உங்க கையை ஒரு கத்தியால வெட்டுனா என்ன வலிக்குமோ, அதே வலிதான் உங்க மூளைக்குள்ளேயும் நடக்குது. அதனால தான் உங்களுக்கு நெஞ்சு பகுதி கனமாகிறது, உடம்பு சோர்வாகிறது, தூக்கம் வராதது எல்லாமே இது போல நடக்குது. இதை நீங்க ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனையா பார்க்கக்கூடாது. உங்க மூளைக்கு ஏற்பட்ட ஒரு பலத்த காயம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு காயம் ஆறுவதற்கு எப்படி நாம மருந்தும், ஓய்வும் கொடுப்போமோ, அதேபோல இந்த ஏமாற்றத்துக்கும் சில விஷயங்களை நாம் செஞ்சே ஆகணும். செஞ்சா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதிலிருந்து வெளியே வரவும் முடியும். இந்த ஏமாற்றப்பட்ட பல மனிதர்கள் தங்களை அறியாமலேயே ஒரு பெரிய நரக சூழலுக்குள் மாட்டிக்கிறாங்க. அது தப்பு. அது என்னன்னா, நான் அவங்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சேனே! என்னை ஏன் அவங்க ஏமாத்துனாங்க? எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்துச்சுங்கிற கேள்விகளை தங்களுக்குள்ளேயே 24 மணி நேரமும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வாழ்க்கையில சொந்தங்கள், அந்த காதலர்கள்ன்னு தொழில்முறை இது எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். இது இதுக்கு தான் பொருந்துங்கிறது கிடையாது. எல்லா நேரத்திலயும், எல்லா வாழ்க்கை சூழ்நிலையிலும் இது பொருந்தக்கூடியது. உங்க மூளைக்குள்ள நீங்க இந்த கேள்வியை கேட்கும் போதெல்லாம், உங்க மூளை பழைய WhatsApp மெசேஜ்கள், பழைய நினைவுகள், அவங்க உங்களை அவமதிச்ச அந்த கசப்பான தருணங்களை எல்லாமே ஒரு சினிமா படம் மாதிரி உங்க கண் முன்னாடி கொண்டு நிறுத்தும். இதனால அந்த ஏமாற்றம் நடந்து முடிஞ்சு பல மாதங்கள் ஆனாலும், உங்க மூளை அதை இன்னைக்கு தான் நடக்கிற அந்த மாதிரி தான் நினைச்சு, தினமும் உங்க உடம்புக்குள்ள ஒரு ஆபத்தான கெமிக்கலை, அந்த கார்ட்டிசோல் அந்த கெமிக்கல சுரந்து உங்களை இன்னும் பலவீனமாக்கும். அவங்க செஞ்ச துரோகத்துக்கு நீங்க ஏன் உங்களோட தூக்கத்தையும், அ துக்கத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்களை தண்டிச்சுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் துக்கப்படணும்? உங்களுடைய ஆரோக்கியத்தை ஏன் கெடுக்கணும்? உங்களுடைய பணவரவை நீங்களே தடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அந்த மனிதர்களை உங்களை ஏமாத்தல. அவங்களோட அசல் குணத்தை உங்க கண் முன்னாடி பிரபஞ்சம் காட்டியிருக்குன்னு இந்த நொடியில நீங்க புரிஞ்சுக்கணும்.
அந்த அசல் குணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் என்ன நமக்கு காட்டுதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளையில ஒரு அற்புதமான அம்சம் இருக்கு. அதற்கு நரம்பியல் ரீதியா சினாப்டிக் ப்ரூனிங் அப்படின்னு பெயர். அதாவது நம்முடைய மூளை எந்த நினைவுகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தவில்லையோ, அதை ஒரு காய்ந்த இலை போல வெட்டி எறிந்துவிடும். இதை ஒரு எளிய உதாரணம் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பச்சை புல் காடு போல இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க தினமும் அந்த புல்லின் மீது நடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா, அவங்க ஒற்றையடி பாதை அங்க உருவாகும். ஆனா, நீங்க ஒரு 6 மாசம் அந்த பாதையில் நடக்காமல், அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அந்த பாதையில திரும்பவும் அந்த புதிய புற்கள் முளைச்சு, அ அந்த பாதையே இருந்த இடம் தெரியாமலே மறந்து போகும். இதே போலத்தான் உங்க மூளையும். உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் நினைவுகள், அவங்க பண்ண துரோகங்கள் எல்லாமே உங்க மூளையில இப்போ ஒரு அ தடிமனான ஒற்றையடி பாதையா இருக்கும். ஏன்னா, நீங்க தினமும் அந்த பாதையில நினைவுகளால் நடந்துட்டே இருக்கீங்க. எந்த நொடியில நீங்க அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களை பார்ப்பதை நிறுத்திட்டு, அவங்களோட படங்களை அழிச்சிட்டு, அவங்களை பத்தி பேசுறத முற்றிலுமா நிறுத்துறீங்களோ, அந்த பாதையில நடப்பதை நீங்க நிறுத்துறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணக்கூடாது. குறிப்பு இதுதான். அவங்க என்ன பண்றாங்கன்னு நாம பார்த்துட்டே இருந்தா, நாம அதே பாதையில தான் இருக்கிறோன்னு அர்த்தம். சில வாரங்கள்ல உங்க மூளை அந்த பாதையை தானாகவே சிதைத்து, உங்களை அந்த வலியில் இருந்து முழுமையா குணப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்ததாங்கிறது கூட உங்களுக்கு தெரியாம நீங்க வாழலாம். புரிஞ்சுதா? சரி. இந்த நெஞ்சுவலி அடைக்கும் ஏமாற்றத்தின் வலியிலிருந்து நம்மை நாமே மீட்டெடுத்து, இழந்த மனதை அமைதி என்ற ஒரு பெரும் வழியை தேடுவது எப்படி? திரும்பப் பெறுவது எப்படி? அதையும் பார்த்துடலாம். ஏமாற்றம் அடைந்த அந்த பல பேர் செய்யற பெரிய தப்பு, அவங்க ஆன்லைன்ல வர்றாங்களான்னு செக் பண்றது தான். அவங்களோட பழைய மெசேஜ்களை படிச்சு பார்த்து அழுகிறது. இது பார்க்கறதுக்கு ஒரு சீப்பா தான் இருக்கும். ஆனா இது உண்மை. மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டது தான். இது உங்க காயத்தின் மீது நீங்களே ஆசிட் ஊத்துற மாதிரி. அவிங்க சம்பந்தப்பட்ட அத்தனை டிஜிட்டல் அந்த தடயங்கள் இருக்குது இல்லையா? இன்னைக்கே உங்க போன்ல இருந்து முற்றிலுமா நீக்குங்க. மூளைக்கு அந்த நினைவூட்டல் அந்த உணவை தருவதை நிறுத்துங்கள். முதல்ல இதை செய்யணும். செஞ்சே ஆகணும். அப்பத்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிய வர முடியும். 2வதா, உங்க மனசு பாரமா இருக்கும்போது ஒரே அறைக்குள்ள உட்கார்ந்து அழாதீங்க. அதை பத்தி நினைக்காதீங்க. அது உங்க மூளைய இன்னும் சோகமாக்கும். சோகமான பாட்டு கேட்க வைக்கும். நமக்கே தெரியாது. வேகமான நடைப்பயிற்சி செய்யுங்க அந்த நேரத்துல. ஜிம்முக்கு போங்க. அல்லது வேற ஏதாவது நல்ல சந்தோஷமான பாட்டு, நல்ல சந்தோஷமான புதிய மனிதர்கள்கிட்ட பேசுங்க. நீங்க உடம்பை அசைக்கும்போது உங்க மூளையில காயங்களை ஆற்றும் நல்ல கெமிக்கல்கள் சுரந்து அந்த நெஞ்சு படபடப்பை தானாகவே குறைச்சுக்கும். பிசிக்கலும் நாம பண்ணித்தான் ஆகணும். பிசிக்கல் பண்ணும்போது நம்மளோட உடம்பு கெமிக்கல் சுரக்கும்போது அந்த வலி தானாகவே குறையும். அடுத்ததா 3வது ஸ்டெப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுடையது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உங்க வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லை. அதோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. உங்களை ஏமாற்றியவர்கள் முன்னாடி நீங்க அழுது புலம்புவதை விட, உங்களுடைய திறமையால், உங்களுடைய உழைப்பால் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போய் வாழ்ந்து காட்டுவதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆகச்சிறந்த பதிலே. அதை நல்லா பதிவு பண்ணிக்கங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய தொழில் மற்றும் சுய முன்னேற்றத்தின் மீது நீங்கள் திருப்பித்தான் ஆக வேண்டும். நான் திருப்ப மாட்டேன். நான் அவர்களை நினைத்துக் கொண்டு அழுது கொண்டுதான் இருப்பேன் என்றால், உங்கள் தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது. எனவே நண்பர்களே, உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு உங்க பாசிட்டிவ் எனர்ஜியை வீணாக்காதீங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதரும் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நீங்க தான் கெத்துங்கிறத புரிஞ்சுங்க. இந்த ஏமாற்றம் உங்களை உடைப்பதற்காக வரவில்லை. தவறான மனிதர்களை அடையாளம் காட்டி, உங்களை இன்னும் ஒரு பலமான, பக்குவப்பட்ட மனிதராக
உருவாக்குவதற்காக வந்த ஒரு பாடம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கவலைகளை தூக்கி போடுங்க. உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க துணிந்து நிமிரும்போது உங்களுடைய இழந்த மன அமைதி உங்களுக்குள் திரும்ப கோடிக்கணக்கில் வந்து சேரும். இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒரு உன்னதமான நிலைக்கு மாறும். நினைத்தது நடக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றத்தின் பாரத்தை குறைச்சு ஒரு புதிய தைரியத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல்கள் உங்க மனதை தழுவி இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுங்கள் நண்பர்களே. நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.